வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கோவளம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். முன்னை விட இப்போ ரொம்ப பீச்சே ரொம்ப சுருங்கி போயிருக்கு. கடைகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது, கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரியலை. ஒரு காலத்தில் இரவெல்லாம் இங்கே கூட்டங்கள் அலைமோதும். இப்போ ரொம்ப மிக குறைவாக இருக்குது இந்த கோவளம் பீச்சில். அதே போல் கோவளம் பீச்சில் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு ரொம்ப கிட்ட வந்துருச்சு, கடல் தண்ணீர் அதனால் எல்லாமே இடமே சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் கடைகள் எல்லாமே காலியாக இருக்குது. ஆட்கள் யாரும் வரலை. கிட்ட போயிட்டு பார்க்கலாம். நிறைய வரவேற்க தகுந்த கடைங்க இருக்குது. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலூன்லாம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஷூட் பண்ண போகிறாருன்னு. ஷூட் பண்ணிட்டார் பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த கடல் நீர் இன்னும் பக்கத்தில் வரலைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த வளையம் போட்டு அந்த வளையத்தில் விழுந்தால் அந்த பொருள் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் எனக்கு விழுந்ததில்லை. இத்தனை வயசு ஆயிடுச்சு, நான் சரியாக போட்டது இல்லையா அப்படின்னு தெரில. யாருக்காச்சும் இந்த மாதிரி பரிசு விழுந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என் மகளுக்கு இதன் மூலயமா பரிசு கிடச்சிது. போட்டிருந்தாங்க, ஒரு குட்டி பொம்மை வாங்கிட்டாங்க. பாருங்கள், எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த வலையை எங்கேயோ போயிட்டு விழுதே தவிர அந்த சரியான இடத்துல விழ மாட்டேங்குது. நானும் இந்த பலூன் வெடிக்கிறதாங்க நம்ம ஆட்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பலூன் ஷூட்டு தான் பெரிய மனுஷங்கள்லாம் விரும்புகிறாங்க. இப்போ பாருங்கள், அண்ணா ஒரு பலூன் ஷூட் பண்ணுவார் பாருங்கள். ஆக்ஷனே வேறு மாதிரி இருக்கு. ஷூட் பண்ணுறாரா பார்ப்பலாம். பண்ணிட்டாரா? இங்கே பாருங்கள், படகெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ரொம்ப கிட்டவே இருக்குது பாருங்கள், ரொம்ப அருகிலே இருக்குது தண்ணீர் பீச்சில். ரொம்ப இந்த அருகிலே இருக்குது தண்ணி. அதுவும் இல்லாமல் இங்கே கோவளம் பீச்சில் மீனுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் கூட மீன் நல்லா கிடைக்கும். காலையில் வந்தால் இன்னும் மீன் நல்லாவே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா காலையில் வந்தீங்கன்னா இங்கே மீன் கிடைக்கும். இங்கெல்லாம் ஒரு காலத்தில் இவ்வளோ கிட்டலாம் இந்த படகுலாம் நிற்கவே நிற்காது. பாருங்கள், இந்த கோயிலை பாருங்கள். இந்த படகுலாம் இவ்வளோ கிட்டலாம் நிற்கவே நிற்காது. கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டராச்சு நான் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னடான்னா இவ்வளோ பக்கத்தில் வரும் அப்படின்னு நினச்ச கூட பார்க்க முடியல. அவ்வளோ பக்கம் வந்துடுச்சு. இது என்ன கேமுன்னு தெரியல. பாருங்கள், ஒரு பந்தை எடுத்து அந்த கிளாஸில் அடிக்கணும். எத்தனை கிளாஸ் விழுதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஏதோ ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விளையாட்டும் இருக்குது இங்கே. அடுத்தது நம்ம மீன் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மீன் சந்தை இரவில் கூட இங்கே மீன் கிடைக்கும். அதே மாதிரி பச்சை மீன் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ரெண்டாவது அந்த மீனை வறுத்து கொடுக்குற கடைகளும் இங்கே நிறையவே இருக்குது.
இரவில் பரவாயில்ல, மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சு வந்து போகிறதுக்கு. வந்து போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இரவில் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. மீன் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இரவு நேரத்தில் கூட மீன் வியாபாரம் போயிட்டுருக்கு. மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது இங்கே. பாருங்கள் நண்பரே, மீன்கள் வந்து விற்கிறாங்க. அதே போல் இந்த மீன்லாம் வந்து வாங்கணுன்னா அங்கே வெட்டி கொடுக்கறதுக்கு கூட ஆள் வச்சுருக்காங்க அவங்க. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. நைட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம். பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு வந்து வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து மீன் வியாபாரம் தான் வெட்டுறாங்க. ஒருத்தர் மீன் வெட்டிகிட்டு இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு அவர் எப்படி வெட்டுறாருன்னு பார்க்கலாமா? பாதி மீன் வெட்டிட்டார். சரி, இருக்கிற கொஞ்சம் மீனாச்சும் எப்படி வெட்டுறாருன்னு பார்ப்போமே. ஸ்லைஸாக போடுறாரு. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படியே போயிட்டு அலசிட்டு அப்படியே குழம்புல போட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. இந்த மீன் பேர் தெரிஞ்சால் நண்பர்களே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பா, அருமையாக போட்டார்ல. இங்கே வயசானவங்களுக்கு கூட இருக்காங்க, மீனை வந்து க்ளீன் பண்ணுறவங்க. இன்றைக்கி அண்ணனுக்கு கொண்டாட்டம் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அப்படியே எல்லாமே வந்து மீனை எடுத்து வறுத்து வியாபாரம் பண்ணுற கடை தான் எல்லாமே. வரிசையாக இருக்குது பாருங்கள். நான் எங்கள் குடும்பத்தோடு வந்தால் அந்த சென்டரான கடையில் தான் சாப்பிடுவேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல தோணுதா?